शिवेर मुरुगनुक्क एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு திரிபுராதாபினி உபநிஷத்தில் 73வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். அதில் அந்த நேற்றைய கிளாஸ் வரைக்கும் பகவதி திரிபுர சுந்தரியினுடைய மந்திரங்களை ஹ்ரீமில் ஆரம்பித்து அதை ஜபிக்க மேன்மை அப்படின்னு சொன்னிச்சு, பல சித்திகளை பெறலாம்னு சொன்னிச்சு. அதை தாண்டி ஏதே மந்திரை பகவதியும் யஜேத், இந்த மந்திரத்தினால மந்திரங்களால் பகவதியை பகவான் 6 வீரியம் ஐஸ்வர்யம் யஷ் வீரியம் ஐஸ்வர்யம் கீர்த்தி ஞானம் வைராக்கியம் அப்படின்னு ஒரு கீர்த்திம் ஸ்ரீம் ஐஸ்வர்யம் வீரியம் ஞானம் வைராக்கியம், இது பகவான். அதே தத்துவத்தை பகவதி அப்படின்னு சொல்லி யஜேத், அவளை பூஜிக்க ததோ தேவி பிரீதா பவதி, அவள் அன்பாகிறாள், அவளுடைய அன்புக்கு பாத்திரமாகிறார்கள். யார் யஜிக்கிறாங்களோ, யார் பூஜிக்கிறாங்களோ, யார் ஜபிக்கிறாங்களோ அம்பாளுடைய அன்புக்கு பாத்திரமாகிறார்கள். தேவி பிரீதா பவதி ஸ்வாத்மானம் தர்சயதி, தன்னை சாதகனுக்கு உணர்த்துகிறாள். தன்னைனா ஆத்மா தானே. இப்போ இவன் பக்தனாக இருக்கிறதுனால பகவதி தரிசனம் ஒரு க்ஷணத்துக்கு கிடைக்கும். இந்த ஆத்மா ரூபம் எடுத்து தரிசனம் கொடுத்து மறையும், தோன்றும் நிற்கும் மறையும். அது பக்தர்களுக்கு சகஜம். ஞானிகளுக்கு பக்தர்களுக்கு அந்த க்ஷணம் மாத்திரம்தான் ஆனந்தம் இருக்கும், அதுவும் ஆனந்தமயம்தான் இருக்கும். ஞானிகளுக்கு அப்படி இல்லை, அது உணர்வு நிலை. அது 24 மணி நேரமும் ஆனந்த நிலையில் இருப்பான். அதனால் அவன் தரிசனத்துக்கு அவன் பீரியாரிட்டி கொடுக்க மாட்டான். அவன் தான் வாழ்கிற லோகத்தில் அவன் அன்பாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து வருவான். இங்கே ஸ்வ ஆத்மானம் தர்சயதி அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆத்மாவை காண்பிக்கிறாள். அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு அவனுக்கு அங்கே சாதகனுக்கு தன்னுடைய ஆத்மாவை காண்பிக்கிறான்னா, சாதகன் அவனுக்கு தன்னுடைய அவனுடைய ஸ்வரூபத்தை அவனுக்கு காமிக்கிறான், அவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை காமிக்கிறான். புரியுதா? அந்த இடத்துல 2 பேர் தரிசனம் பண்ணும்போது நல்ல சாதகனாக இருந்தால், பக்தனாக இருந்தால் அங்கே இருக்க மாட்டான். அவன் அம்பாலாகிடுவான், ஸ்வரூபமாகிடுவான். அப்படி இல்லைனாலும் தரிசனத்தினால அவனுக்கு எல்லா சித்திகளும் கிடைக்கணும். ஏதாவது தேவைகள் இருப்பான், என்னத்தை கேட்குறது கடவுள்கிட்ட, என்னத்தை கேட்க தோணும். அப்போ எது கேட்டாலும் அல்பந்தான். அதனால் 2 கலந்து உணர்வு நிலைக்கு அகம்பிரமாஸ்மிங்கிறது தான் உத்தமமான வரம். அது ஒரு உணர்வு நிலை, அது ஒரு புள்ளியில் இருக்குது. அதுக்கு தான் இந்த யத்தனம் யஜனா
பூஜனா ஸ்துவனா எல்லாம் நவதா பக்தி அத்தனையும் பக்தியில் தானே இது சொல்லிக்கிட்டு வருது. அதனால் அவனுக்கு தன்னுடைய ஆத்மாவை உணர்த்துகிறாள், தன்னுடைய ஆத்மாவை உணர்த்துகிறாள், தன்னுடைய ஆத்மாவை தரிசிக்க வைக்கிறா, தன்னுடைய ஆத்மாவை உணர்த்துகிறாள், அவனுடைய ஆத்மாவை அவனுக்கு உணர்த்துகிறாள். ஸ்வாத்மானம் தர்சயதி தஸ்மாத் ஏத்தரிய தஸ்மா ஏத்தைரிய மந்திரை எஜத்தே, யார் இப்படி இந்த மந்திரத்தினுடைய சிறப்பை அறிகிறானோ, இந்த மந்திரத்தை சொல்லி யஜதி பூஜிக்கிறானோ, சக பிரம்ம பஷ்யதி, பிரம்மத்தை தரிசிக்கிறான், பிரம்மத்தை தரிசிக்கிறான். யஜதி ச பிரம்ம பஷ்யதி, பார்க்கிறான், ச சர்வம் பஷ்யதி, எல்லாவற்றையும் பார்க்கிறான். பார்க்கிறான்னா அறிகிறான்னு அர்த்தம். ஸோ அமிர்தத்துவம், அமிர்தத்துவம் சொருபத்து, ச அமிர்தத்துவம் ச கச்சதி, சொர்பத்துக்குள் நுழைகிறான், சொர்பத்துக்குள் போகிறான். இது புரியுதா? சக்தியை பார்த்து சிவத்தையும் பார்த்து சொரூபத்தையும் பார்க்குறான், சக்தியை பார்த்து சிவத்தை பார்த்து பிரம்மத்தையும் பார்க்குறான். அப்படிங்கிறது அந்த 23வது மந்திரம் பூர்த்தி செய்யுது. ஏவம் வேதா, யார் இப்படி அறிகிறானோ அவன் இந்த நிலையை அடைகிறான் என்று மகா உபனிஷத், இந்த திரிபுரா உபனிஷத்துங்கிற மகா உபனிஷத்து சொல்கிறது. எத்தனை இதனால் சர்வஜத்வாதி தருகிறாள், சர்வார்த்த சாதகம் சரிகிறாள், சர்வ சௌபாகியம் தாயகம், சர்வசித்தி பிரதாயகம், சர்வானந்தமயம், அதிரகசியம், இத்தனை காமிச்சு சக்தி சிவரூபிணியான அந்த அம்பாள் அந்த ஜீவனான முமுக்ஷு அகங்காரத்திலேருந்து மனமாகி புத்தியாகி சித்தமாகி சித்தாகி சத்தாகிறான். தன்னை சுகமாக உணரும் நிலையே அனுபூதி. அடுத்தது 74வது மந்திரம். தேவாகாவை முத்ராஹா. அடுத்தது 2வது சாப்டர் முடிஞ்சிச்சு, 3வது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. 74வது மந்திரம். தேவாகாவை முத்ராஹா. முத்ராங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மூளை ஆக்டிவேட் பண்ணுறது தான். எல்லாத்துக்கும் தலைமைச் செயலகம் எது? 96 தத்துவங்களுக்கும் தலைமைச் செயலகம் மூளை இல்லையா? அவனுங்க நம்ம மனம்னு நம்ம நெஞ்சை காட்டுவோம், என் மனம் மூளையில் இருக்குன்னு சயின்ஸு சொல்லுதுன்னு வச்சுங்க. எங்கேயோ இருந்துட்டு போட்டோம், நம்ம என்ன பார்க்க போகிறோமா? எங்கே இருந்தா என்ன? பார்க்காத பொருள் எங்கே இருந்தா என்ன? இந்த மனம், இந்த மந்திரங்கள் எல்லாமே என்னது? இந்த 1000 இதழ் கொண்ட தாமரைங்கிற வெண்தாமரை சொல்லுவாங்க. மூளையை சித்தர்கள் வெண்தாமரைன்னு சொல்லுவாங்க. ஞானம், ஞானத்துக்கு சத்துவகுணம் இல்லையா? ஒயிட்டு, அதான் சரஸ்வதி ஒயிட்டு. ஆனால் ஒயிட்டு கட்டுறாங்களா? லேடிஸ் கட்டுவாங்களா ஒயிட்டு? வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதை கலர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். சத்துவகுணம், சத்துவகுணமாவது கித்துவகுணமாவது. சிலது கருப்பு கூட கட்டும், என்ன டேஸ்ட்டோ பிடிச்சிருக்காங்க கட்டிக்கிறாங்க அவங்க. பாக்கியெல்லாம் பாக்கி எல்லா கலரும் போட்டோம். இது 3 தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுது. வெள்ளை, சிகப்பு, கருப்பு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். வாசப்படி வைக்கும்போது அதில் 3 துணி கலர் கட்டணும்னு ரிப்பன் வாங்குங்கன்னு சொன்னேன். அதில் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. என்ஜினியர் வந்து கிளாத்து வாங்கி அதை கட்டி, அதை என்ன நீங்கள் போட்டுக்க போகிறீங்களா? போட போகிறதில்ல. அது நிற்கவும் முடியாது, நிற்கவும் நிற்காது. உடனே என்ஜினியர் வந்து நீங்கள் உடனே நாங்கள் சொன்னது எவன் கேட்குற? யார் கேட்குறா? இந்த அம்மா, வீட்டுக்காரம்மா. அதை வச்சு கட்ட முடியும், ரிப்பன்னா கட்ட முடியும், துணியை கட்ட முடியுமா நிலையில்? சரி, அது விடுங்க. 2வது லாஜிக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது அர்த்தம் தெரியாதில்ல? அப்போனா பேசாமல் சொன்னதை கேட்கணும், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
அவர் சொல்லிட்டாருண்ணா. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லியிருக்காரு. பிரமாணம் இருக்கா? எங்கிட்ட பிரமாணம் இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன காமெடிகள் போட்டோம். அதனால் இங்கே என்னென்னா, இப்போ இந்த முத்ராஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரல்களுக்கும் மூளைக்கும் இல்லை, உடம்பினுடைய ஒவ்வொரு அங்கமும் நாடி நரம்புகளாக மூளையோடு கனெக்ட் பண்ணியிருக்கு. அதை எல்லாத்தையும் இயக்கிறது இந்த நெத்தியில் இருக்க பிட்யூட்ரியா, அதை இயக்கிறது பீனியல் கிளாண்டா, அதுக்கப்புறம் ஹைப்போதாலமஸ், மேலே அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது தோன்றாது. அவ்வளோதான். ஆனால் அதுதான் ஆதாரம், அதுதான் சித்தை இயக்குது. பீனியலை இயக்கிறது அதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. சத்து சங்கல்பம் பண்ணால் சித்து செயல்படும்னு சொன்னோம்ல, இதை சித்சபைன்னு சொல்லுவாங்க. கனக சபைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது சத்துனுடைய இது சிதம்பர தத்துவம். நீங்கள் உங்களுக்கு அறகுறையாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உருவமத்தி சித்து, சிதம்பரம், சித்தாகாசம் எல்லாம் ஒன்று தான். அது சித்து இருக்கக்கூடிய இடம், ஜீவராசிகள் இருக்கக்கூடிய இடம். மேலே கனகம் எதுக்கு ஓடு பொன்னால் போட்டிருக்கான்னா, கனக சபா, சத்துனுடைய சபா, சத்சபாங்கிறது. அது ஒரு வள்ளலாறு அது மாதிரி தான் பேசுகிறார், சத்சபானே சொல்லுவார். இப்போ சத்து ஒன்று ஆதாரமாக இருக்கா, சங்கல்பம் பண்ணுது, சித்து அதை செயல்படுது, அது புருவமத்தி. ஆனால் நம்ம பார்க்குறதும் செயல்படுறதும் அனுபவம்லாம் என்னது, சம்சாரி அனுபவத்தில் தானே இருப்பான். அனுபூதிக்காக போவான் அவன். அனுபூதிக்கு போகணும்னா குரு வேணும், ஏகாந்தமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கே. நீங்கள் சாமி கும்பிட்ற லட்சணம் தெரியாது, நீங்கள் அதனால என்ன சாமி கும்பிட்றீங்க கோயிலுக்கு போய். இங்கேருந்து மணிக்கணக்கில் பயணம் செஞ்சு 4 நாள் 5 நாள் பயணம் செஞ்சு அரை மணி நேரம் சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கா? போட்டோம். இந்த பயணமே ஒரு ஆனந்தம். போட்டோம். இதெல்லாம் தாற்காலிகம். நிரந்தரத்தை தேடுறவங்க நிரந்தரத்தை தேடணும். நிரந்தரத்தை இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னு நினைக்கிற நம்ம அறிவு ஏன் இந்த துக்கம் பயம் குழப்பத்துக்கு முடிவு கட்டணுங்கிற புத்தியே வரல. அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா குடும்பம்னா ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரே அழுதுகிட்டே இருக்கணும். எல்லா சீரியல் எடுக்கிறவனுக்கெல்லாம் கதை சொல்லணும். நம்ம வாழ்க்கையை கதையாக சொன்னோம்னா அவன் சீரியல் எடுத்துருவான். அப்படின்னு என்னது, அது தொடர் கதையாக போயின்ட்டுருக்கா இல்லையா? துக்கமும் பயமும் குழப்பமும் பதட்டமும் பரிதவிப்பும் அழுகையும் என்னது, அது சரீரத்தினுடைய கோட்பாடு, குடும்பத்தினுடைய கோட்பாடு இல்லை. அறிவு இருந்தால் இந்த சரீரத்திலே நம்ம இருக்க மாட்டோம். இருக்க வேண்டான்னு முதல்ல நினைக்கணுமா, நினைக்க வேண்டாமா? உடம்பை விட்டுட்டு போக சொல்லலை. உடம்புலேயே ஒரு புள்ளியில் துரிய நிலைன்னு ஒன்று இருக்குது. அது எந்த பாதிப்புக்கும் ஆளாகாத ஒரு நிலை, ஞானம், அறிவு. அப்போ எல்லா மந்திரங்களும் எல்லா தபஸும் இந்த வெண்தாமரைன்னு சொல்லக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய மூளை 1000 இதழ் கொண்ட தாமரை, அதுதான் தலைமைச் செயலகம்னு சொல்லலாம். அது எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த முத்ராஸ் என்ன பண்ணுதுன்னா, நாடி நரம்புகளோடு அதோடு கனெக்ட் பண்ணுறதுனால ஒன்றுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி, சர்வசித்தி, இது மாதிரி ஒன்று வருது. அதெல்லாம் சொல்ல போகுது. அது அதுக்கு 10 முத்ராவை செலக்ட் பண்ணுறாங்க. 10 லேயரில் நம்ம இது சிவசக்தி சிவஸ்வரூபிணியாக மாறின மாதிரி 10 முத்ராஸை சொல்லி எல்லாமே மூளையை ஆக்டிவேட் பண்ணி சத்தை அடையிறதுக்கு வழிமுறைகள் முத்ராஸ் மூலியமாகவே கனெக்ஷன் இருக்குது. மனநிலை அப்படி மனம் கட்டுப்படும். இந்த முத்ராஸுக்கு மனம் எங்கே போகணுமோ அங்கே அந்த முத்ராஸ் போட்டு அங்கே போக வைக்கலாம். 6 ஆதாரத்தை கடக்க வைக்கணுமா, முத்ராஸ் போட்டு போக வைக்கலாம். நோய் தீர்க்கணுமா, முத்ராஸ் இருக்குது. ஆசனம் எப்படியோ முத்ராஸ் அப்படி. ஆசனத்துக்கு ஒன்றுக்கும் ஒரு ஆசனம் இருக்குது, மந்திரத்துக்கு ஒன்றுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஆசனத்துக்கு இருக்குது, முத்ராஸுக்கு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடிக்காத அதிசயங்களை இவங்க கண்டுபிடிச்சாங்க ரிஷிகள். ஆனால் யாருமே இந்த சூக்ஷ்மத்தை வெளிப்படுத்தாமல் போனதுனால எல்லாம் மறைஞ்சு போச்சு, இல்லாமலே போச்சு, தெரியாமலே போச்சு. அதனால் ரகசியம் சொல்லணும்னு அர்த்தம். இன்னிலேருந்து எழுதி மாற்றி எழுதுங்க டிக்ஷனரியில். ரகசியம்னு சொன்னால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடு, ஓப்பன் பண்ணுன்னு அர்த்தம். மூடாத, ஓப்பன் பண்ணுன்னு அர்த்தம். அர்த்தத்தை மாற்றணும். அப்போ தான் இந்த நாடு செழிக்கும். போட்டோம். அதனால் இங்கே என்னன்னா முத்ராஸ் பற்றி சொல்லுது. சிருஜேதி இதெல்லாம் நான் வர்ணிக்கலை, வர்ணனை வருது, நிறைய வருது. 10 முத்ராவுடைய பேரை மட்டும் சொல்கிறேன்.
ஆனால் முக்கியமான ஒரு விசாரம் ஒன்று பண்ணுறேன். இந்த சித்தி எப்படி சித்தி ஆகிறதுங்கிறத சொல்லித்தரேன். பெரிய சூக்ஷ்மம். இது புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக மேன்மை நிலையை தொடலாம். அரிய கருத்து சொல்கிறேன், இங்கே வரட்டும். தேவாகாவாய் முத்ராஸ் சிருஜயேமிதி. தேவர்கள் முத்ராவை பற்றி, அதை கற்பதை பற்றி, அதை பிராக்டிஸ் செய்வதை பற்றி பகவந்தம் சிவத்தை பரம்பொருளை புருவன் கேட்டனர். தான ஹோவாச்ச பகவான் வனிகிருத்த ஜானு மண்டலம். முதல்ல உட்காருங்க, எல்லோரும் கீழே உட்காருங்க, மண்டிகிட்டு உட்காருங்க, எல்லோரும் காலை நீட்டுங்க, மடக்குங்க. பத்மாசனம் கிருத்துவா. முதல்ல பத்மாசனத்துக்கு எல்லாத்துக்கும் பத்மாசனம் கிருத்துவா. பத்மாசனம் போடுங்க. இப்போ நான் முத்ரா பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல ஸ்ரீசக்கரம் எப்படி ஆகுதுன்னு கேட்டால், இந்த 10 முத்ராசனுடைய 10 நிலைகள் தான் ஸ்ரீசக்கரம். 10 ஆவரணம் தான் ஸ்ரீசக்கரம். 9 ஆவரணம் + 1. அது மாதிரி இந்த 10 முத்ராஸ் சேர்ந்தது தான் இந்த ஸ்ரீசக்கரம் உதயமாகிருக்கு. பிந்து அதில் என்னென்ன இருக்குது? மேருவில் பிந்து, திரிகோணம், சுகோணம், 8 நிலை, 8 திரிகோணம், 8 முக்கோணம். அதில் ஒரு முக்கோணத்தில் 8 முக்கோணம். ஷட்கோணம் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்டார் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், எத்தனை முக்கோணம் வரும்? போட்டுக்கிட்டே போகலாம், கார்னராக போட்டுக்கிட்டே போகலாம். அது மாதிரி முதல்ல பிந்து, திரிகோணம், மேலே இப்படி இருக்கும் இல்லையா, மேலே அம்பாள் மேலே பிந்து இருக்கும். அப்புறம் முக்கோணம், அப்புறம் அந்த முக்கோணம் 3ஆனது 6ஆக இருக்கும். அப்படியே 8, 12 அப்படியே போகுது. அது சொல்லுதீங்க. சுகோணம், தசார திரிகோணம், மறுபடியும் தசார ஜோடி, தசார திரிகோணம், மன்வஸ்ரன் ஆகதலம் 14 திரிகோணம், சம்யுதம் சேர்ந்து சோடசாரம் 16 ஆரங்களுடைய, விருத்தத்திரயம் 3 வட்டமுடைய, தரணி பூமி சதுரத்தில், சதனத்திரயம் 9 முத்திரைகளுடன், ஸ்ரீசக்கரமானது அமைப்பு முறை இப்படி அமைந்து இருக்கிறது. பூப்புரம் சதுரம், பூமி தத்துவம் அப்படின்னு சொல்லி 16 இதழ் கொண்ட தாமரை, அப்புறம் 8, 10 அப்படியே வந்து கடைசியில் வரும், 1க்கு வருது, பிந்துக்கு வருது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்ரீசக்கரம் உருவாகிருக்கு. முன்னாடி என்ன சொன்னோம்? ஸ்ரீசக்கரத்தில் இத்தனை சித்தி யோகினிகள் இருக்காங்க, சக்திகள் இருக்காங்க எல்லாம் சொன்னிச்சா. இப்போ இதையும் சேர்த்துக்குது. அதோட இவ்வளோ விசேஷம் ஸ்ரீசக்கரத்துக்கு. மேரு வந்து பூஜை பண்ணனாலாம் அலறுவாங்க எல்லோரும். அவ்வளோ அது விசேஷமானது. சர்வான ஆக்கர்ஷேதி. இப்போ ஸ்ரீசக்கரம் உதயமானுச்சு. யோனி முத்ரா, முதல்ல யோனி முத்ரா அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் இதில் பார்த்துங்க. இப்படி கொண்டு போய் ஒரு சிம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்படி கொண்டு போய் நடுவரில் மடக்கி யோனி மாதிரி இருக்கும், பிறப்புறுப்பு மாதிரி இருக்கும். அது ரொம்ப மகத்தான முத்ரா. பூஜையே உண்டு. காமாக்கியான்னு காஷ்மீர்னு நினைக்கிறேன், காஷ்மீரா நேபாளான்னு தெரியல, யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதுலேருந்து நிறைய முத்ரா, 10 முத்ரா. யோனி முத்ராம் அதீதே சர்வம் வேத்தி. அதை அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிகிறான். சர்வ பலன்களையும் அஸ்னுத்தை அடைகிறான். சர்வான் பஞ்சயதி. அவன் எல்லாரையும் வெற்றி கொள்கிறான். வித்வேஷனம் ஸ்தம்பயதி. அவன் பகைவர்களை நிறுத்துகிறான். மத்தியமே அனாமிக்கோபரி. அது எப்படி அந்த முத்ராவை எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறத சொல்லித்தருது. அது யூடியூப்பில் பார்த்துங்க, டீட்டெயிலாக சொல்லுவாங்க. என்ன அதெல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல. அதனால் அங்குஷ்டதோ அதித்திய முக்தி. அடுத்த கேச்சரி முத்ரா, கட்டைவரில் பயன்படுத்தி தார்ஜன்யோ தண்டவத்து அதஸ்தாதேவம் விதா பிரதம சம்பத்தியத்தே இப்படின்னு கேச்சரி முத்ரா. கேச்சரின்னா சிவம்னு ஒரு அர்த்தம் வரும், சிங்கம்னு ஒரு அர்த்தம் வரும்.
சிங்க முத்ராவை தான் கேச்சரி முத்ரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீஜ முத்ரா, சைவ மிலித்தம் மத்தியமா துத்திய விரல்களை எப்படி மடக்கணும், எப்படி நீட்டணும், எப்படி ஸ்ட்ரக்சர் காட்டணும், அதெல்லாம் சொல்லும். பிரதிலோமியன பாணி சர்வ மகாங்குஷ முத்ரா. இப்போ பூஜை பண்ணும்போது சில முத்திரைகள் போடுவோம். இப்போ ஆமாம், சுவாமியை யாரை வேணாலும் ஆவாகனி, சம்சாப்னி, சன்னிதாப்னி, சன்னிரோதனி, சமுக்கீகரணி, வந்தனி, சின்முத்ரா, உபசம்ஹார முத்ரா அப்படின்னா மந்திரம் சொல்ல வேண்டாம். நீங்கள் கை அசைவுகள்லையே அந்த தத்துவத்தை பிரபஞ்சம் என்ன பண்ணோம், இந்த பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும். வரட்டும், இந்த சந்தர்ப்பம் வருதுன்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த யோனி முத்ராவுடைய வடிவமைப்பு அது சொல்லுது. கேச்சரி முத்ரா, பீஜ முத்ரா இப்படி சொல்லி சர்வ உன்மாதினி முத்ரா, சர்வ உன்மாதினி முத்ரா எல்லாரையும் மயக்கக்கூடிய, சர்வ வசீகரி முத்ரா வசீகரம் பண்ணக்கூடியது, சர்வோர்தவ சர்வசம்ஹிருதி, சர்வ வித்ரா வினி முத்ரா, சர்வ வித்ரா, வித்யா இல்லை வித்ரா, சர்வ வித்ராவினி முத்ரா அப்படி ஒரு முத்ரா, சர்வ சங்ஷோபகாரிணி அப்படின்னு ஒரு முத்ரா. இப்படி சொல்லி திரிகண்ட முத்ரா, 10வது முத்ரா, 10 முத்ரா சொல்லுது. அதோடைய விவரங்கள் சொல்லியிருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை. அது நான் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் போய் தெரிஞ்சுங்க, அவசியம் இல்லை. டயத்தை வீணடிக்காதீங்க. சைவயேவம் கனியசே சமே அந்தரித்தே அங்குஷ்டா அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது பீஜ மந்திரங்கள், முத்ரா சொன்னிச்சா, பீஜ மந்திரங்கள். பீஜ மந்திரம்னா ஒரு கடவுளுக்கு 1000 மந்திரம் இருக்கும், சகஸ்ரநாமம் இருக்கும். 1000 சொல்கிறது ஈஸியாக, 1000 முறை, 1010 முறை, 1000 முறை அப்படி சொல்கிறது ஈஸியாக. அது எது ஆரம்பிக்குதோ அந்த பீஜத்தை சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு 100 செலவு இருக்குதுன்னு வச்சுங்களேன். 100 செலவுக்கு இதுக்கு ஒரு 100 ரூபா, அதுக்கு ஒரு 100 ரூபா, இதுக்கு ஒரு 1000 ரூபா, இதுக்கு அப்படிலாம் கணக்கு போடுறீங்க. அப்பா கிட்ட போய் கேட்குறீங்க, இதுக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்கன்னு. அவர் என்ன கொடுத்துறாரு, இந்தா 10,000 ரூபா கையில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணி செலவு பண்ணி மிச்சத்தை கொண்டு வான்றாரு. நீங்கள் உங்களுக்கு 700 ரூபா 2000 ரூபாக்குள்ளே முடிச்சிருங்கன்னு வச்சுங்க. அப்போ 10,000 கொடுக்கறது தான் பீஜ மந்திரம். நீ இதுக்கு செலவு, அதுக்கு செலவு, அதுக்கு செலவுன்னு கேட்குறால, பிட்டாக கேட்குறால. சைக்காலஜி, ஆண்கள் சைக்காலஜி என்ன தெரியுமில்ல, டக்குன்னு 5000 ரூபா கொடுங்கன்னா ஏதோ ஒரு செலவு சொல்லி வாங்கிடலாம். இதுக்கு 100 ரூபா, அதுக்கு 500 ரூபா, இதுக்கு 300 ரூபா தனித்தனியாக கேட்டிங்க வச்சுங்க, கொடுக்கவே வேணும், மனசே வராது. இது சைக்காலஜி. அது அதே மாதிரி ஒரு வாட்டி வாங்கிடணும். அது இவங்க சைக்காலஜிக்காக எப்படி தெரியுமா கேட்பாங்க, வெளியில் கிளம்புற நேரம் பார்த்து இந்த இப்போ ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்குறதுக்கு இந்த பசங்க பண்ணுவாங்கள்ல, நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க மூடு பார்த்து தான் கையெழுத்து வாங்கணும். அது மாதிரி கிளம்புற நேரம் பார்த்து போகிற அவசரத்தில் ஏதோ ஒன்று மூட் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள்லாம் எப்பேற்பட்ட மகா சர்வைங்க, ஜெகத்குருன்னு பேர் வச்சுருக்கானே தெரியுமில்ல. பெண்கள் தான் ஜெகத்குரு. அச்சா, இப்போ என்னான்னு கேட்டால், பீஜ மந்திரங்கிறது எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்று தான் பீஜம். ஒரு எந்த தேவதையை நீ வணங்குறியோ அது பீஜம்தான் முதல்ல. எல்லாத்துக்கும் பீஜம் ஓங்காரம். உலகத்தில் எத்தனை கோடி மந்திரம் இருக்கோ அத்தனைக்கும் பீஜம் ஓங்காரம். அது புரிஞ்சுங்க. அதனால தான் ஓங்காரத்தை தலையில் வச்சுக்கிட்டு எல்லா ரிஷிகளும் ஆடுறாங்க. நம்ம வந்து பெரிய மந்திரம்லாம் உபதேசிக்கலை. இந்த மூல மந்திரம் தான், பீஜம் தான் நம்ம எப்பயுமே உபதேசிப்போம்.
ரொம்ப ரேரு. இப்போ 11,000 மந்திரத்தில் ஒரு அடியன் ஒரு 10 கூட இவங்களுக்கு சொல்லித்தரலை. ஆனால் எதை சொல்லித்தரணுமோ, எது அத்தியாவசியமோ, எது ஆதாரமோ, எது மூலமோ அதை சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஒன்று மொத்தத்துக்கும் அது பயன்படும். நீ அம்பாள் 1000 வடிவம் எடுப்பா, 1000 மந்திரத்தை 1000 வட்டை 10,000 வண்டி சுற்றி ஜபிச்சுட்டு கிடப்பியா? அதை பற்றி தான் இது குவாண்டம் தியரியே. குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது. பேசுகிறேன், அந்த மந்திரம் வரட்டும்னு அப்படியே கடந்து போயிட்டுருக்கேன். அச்சா, இப்படி முத்ராஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா பீஜம். இந்த இதில் வந்து ஆம் பீஜம், ஹ்ரீம் சக்தி, குரோம் கீலகம் அப்படிலாம் வரும். ரிஷி தேவதா, ரிஷி சந்தம் தேவதா, பீஜம், சக்திம், கீலகம் இதெல்லாம் வரும். குரோம், ஹ்ரீம், ஆம் எல்லாம் வரும். எல்லாம் என்னது மூலமந்திரம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லுது. இங்கே குரோம் அங்குஷத்தை சொல்கிறது. அங்குஷா அர்த்தம். ஹ சிவம், ச சக்தி, க மாரண பீஜம். யாரையாவது அடிக்கணும்னா க செகண்ட் கா. அப்புறம் ப்ரை மோகன பீஜம், மோகம் பண்ணுறது. இது எல்லாத்தையும் சேர்த்தா கேச்சரி. ஹ எஸ் த்ரவ் பீஜாஷ்டமி, இப்படி 8. வாக்பவாதி நவமி, ஹா சூர்யா, இப்படின்னு பீஜத்தை சொல்லிட்டு வருது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இதாக சொல்கிறேன். வாக்பவம் நவமி, ஸ்ரவ் காமபீஜம் தசமி, சம்பத்யத் இது ஏவம் வேத. இந்த 10 பீஜங்களை சொல்லுது. என்னன்னோ குரோம், ஹ ச க ப்ரைம், அப்புறம் ஹஸ்ரவ், ஸ்ரவ் இப்படி சொல்லுது. இது 10 பீஜம். இதுவும் நமக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். என்ன மொத்தமாக சொல்லணும்னா குரோம், ஹ ச க ப்ரைம், ஹ இஷ் த்ரவ், இதுதான் அது மூல மந்திரம். 10 எழுத்தும் உள்ளது. இதெல்லாம் பண்ணால் என்னையா, இதெல்லாம் இந்த மூல மந்திரத்தை பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டால், காரியம் சித்தியாகும். இப்போது இங்கே தான் விசாரம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மூல மந்திரத்தை ஜபிக்கிறதுனால காரியங்கள் சித்தியாகுதுன்னு சொல்லுது. ஏன் இது எப்படி காரியங்கள் சித்தியாகுது? இப்போ சாமானியன் ஒரு காரியத்தை சித்தி பண்ணணும்னா அவன் போய் சங்கல்பம் பண்ணுறான் சுவாமிகிட்ட. சில பேருக்கு நடக்குது, பல பேருக்கு நடக்கிறதில்ல. வாழ்க்கையிலே ஒரு 10 சங்கல்பம் பண்ணானா அவன் 1000 பண்ணானா 10 நடக்கும் சாமானியனுக்கு. குரு, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகளுக்கெல்லாம் போட்ட மாத்திரத்திலேயே இந்த இந்த இது ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? மேன் ப்ரொபோசல், காட் டிஸ்போசல். அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? மேன் ப்ரொபோசல், அவர் என்னது நிராகரிக்கிறாரா? பார்த்தீங்களா? தப்பான அர்த்தத்தை வச்சுருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மேன் ப்ரொபோசல், காட் டிஸ்போசல். அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் செய்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்க. அப்புறம் அவங்க சொன்னதானா? சொன்னீங்க எல்லாருமே இந்த இந்த ப்ரோவர்புக்கு தப்பான அர்த்தத்தை கொண்டு வச்சுறீங்க. அன்றைக்கி நான் இந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் நெகட்டிவாக சொல்கிறீங்க பதில்.
ஏதோ ஒரு 100 கிளாஸுக்கு முன்னாடி இந்த மேன் ப்ரப்போசல் காடு டிஸ்போசல்ங்கிற வார்த்தையை நான் ஆரம்பித்தேன். நீங்கள் அதுக்கு தப்பாக எனக்கு இந்த மீனிங் இப்போ நான் சொன்னேன், இவர் சொன்ன மீனிங் தான் சொன்னீங்க, ஐயப்பன் சொன்னது அவங்க சொன்னது, நீங்கள் ஒண்டி தான் சரியாக சொல்லியிருக்கீங்க, பாக்கி 3 பேர் தப்பு. டிஸ்போசல்னால் அர்த்தம் வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஏற்பாடு செய்கிறார், ஆவண செய்கிறார்னு அர்த்தம். அல்காரித்தம்னு பேர். இப்போ தான் நான் அந்த இப்போ கொஞ்சோண்டு சயின்ஸை லைட்டாக ஈஸியாக புரியும், பயப்படக்கூடாது. ஆரம்ப கிளாஸ்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போனேன், சில பேருக்கு புரியவே இல்லைன்ட்டாங்க, அதனால் அப்படியே கொஞ்சம் பின்வாங்கிட்டேன். ஆரம்ப காலத்து கிளாஸ்லாம் பாருங்கள், சயின்டிஃபிக்காக இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ரொம்ப லாஜிக்காக 100% சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மேன் ப்ரப்போசல் காடு டிஸ்போசல். மேன் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறான், கடவுளுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்கிறார்னு அர்த்தம். நான் இங்கே தேடி அங்கே தேடி கடைசியில் கூகுளில் தேடினா இந்த அர்த்தத்தை கரெக்டாக கொடுக்குது. அதுக்கு ஒரு அர்த்தம் டிஸ்போசல் என்ன அர்த்தம்னா டிஸ்போஸ் பண்ணிடுறாரு, நிராகரிச்சிடுறாருன்னு. அதான் ஒரு வேலையா? அப்போ எப்படி கோயிலுக்கு போவ நீ காரியம் ஆகலைன்னா கோயிலுக்கே போக மாட்டிய. மேன் ப்ரப்போஸ் பண்ணார்னா கடவுள் கண்டிப்பாக அப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்மளும் அதை அந்த டிஸ்போசல்ங்கிற வார்த்தைக்கு அதை நீக்கிறதுங்கிற அர்த்தம் கொண்டிருக்கோம். இன்னொரு அர்த்தம், 3 அர்த்தம் இருக்குது. அதுக்கான ஆவணம் செய்கிறார், ஏற்பாடுகளை செய்கிறார், முடித்து வைக்கிறார், இப்படிலாம் அர்த்தம் இருக்குது ஒரிஜினல். ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. போட்டோம். இப்போ நான் சங்கல்பம் வந்து எனக்கே இந்த கேள்வி உண்டு. இப்போ நான் வந்து செஸ்ஸில் எப்படி பல சாதனைகள் செய்தோம், லைஃப்பில் வெறும் சூட்கேஸை மட்டும் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சாதாரண மனிதரோட மேலே இருக்கிறோன்னா சில ஃபார்முலாஸு என் லைஃப் ஃபுல்லாக கடைப்பிடிச்சிட்டு வரேன். அதில் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன், அந்தந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதையும் பின்னாடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அதையும் சொல்லிவிடுவேன். இன்றைக்கி அது சந்தர்ப்பம் என்னான்னு கேட்டால், ஒரு சங்கல்பம் எப்படி சித்தியாகுது அப்படின்னு சொன்னால் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அணுவை பற்றிய முழு விவரங்களே அது அறிவிக்குது. அணு வேவ்ஸாக இருக்குது. நான் சொல்லல, உங்களுடைய மனம்தான் பொருளாக மாறி இருக்குன்னு சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆரம்ப காலத்துலேயும் சொல்லியிருக்கேன். ஒரு 500 600 ஆடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். மனம்தான் பொருளாக மாறுது. உங்கள் பீரோவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான், உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான். உங்கள் மனம்தான். உங்கள் மனதுக்கு அகைன்ஸ்டாக ஒன்றும் இருக்க முடியாது வீட்டில். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் எண்ணங்களுக்கு சாதகமானது தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது அதுதான் நீங்கள். வேறு ஒன்று நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை உடனே எடுத்து ஓரம் கட்டி வச்சுருவீங்க, தூக்கி வெளில போட்டுருவீங்க, இல்லைன்னா எங்கேயாவது பரன் மேலே போட்டுருவீங்க. இது கண்ணிலே படக்கூடாது, பார்த்தனா கடுப்பாயிடுவேன் அப்படி சொல்லுவீங்க. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது, இருந்துட்டு போகணும். அப்போ நீங்கள் தான் உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் நீங்கள் தான். அதாவது உங்கள் மனம்னு சொல்கிறேன், ஆத்மான்னு சொல்லலை. ஆத்மானாலும் தப்பு இல்லை. ஆத்மா அலை நிலை அலை நுரைங்கும் போது எல்லாமே அவன்தான், எல்லாமே ஆத்மா தான். இப்போ இந்த எண்ணங்கள் வேவ்ஸாக இருக்கிறது அதை ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அது உருப்பெறுமா, பார்ட்டிக்கலாக மாறுமா. ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னா, கவனம் செலுத்தினீங்கன்னா, தியானம் செய்தீங்கன்னா அது விஸ்வரூபம் எடுக்குமா. ஒத்துக்கிறீங்களா? சாதாரண லாஜிக் இது, ஒரு சாதாரண சைக்காலஜி. அவன் அணுன்னு சொன்னால் அவங்களுக்கு பயமாக இருக்கு. வேவ்ஸாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறத கவனிச்சிங்கன்னா அது பொருளாக மாறுகிறது. ஏங்க இப்போ உங்களுக்கு ஒரு தேவை, அந்த தேவைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் சிந்திக்கிறீங்க. இப்போ கையில் தண்ணி அள்ளுனீங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி அள்ளுனீங்க. அந்த காலத்தில் ஆற்று தண்ணி குளத்து தண்ணிலாம் குடிப்பாங்க. கையில் அள்ளி குடிக்கிறீங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கையில் நீங்கள் எடுத்துகிட்டே போக முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கிண்ணம் உங்களுக்கு வேணுங்கிறது நீட்ஸ் இல்லையா? நீட்ஸ் இஸ் த
நீட்ஸ் மேக் த இன்வென்ஷன் ஏதோ ஒன்று. மதர் ஆஃப் இன்வென்ஷன். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணீர் வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கோ யாருக்கோ கொடுக்கறதுக்கோ நீங்கள் தண்ணிக்கு கையில் எடுத்துகிட்டு போனால் கொட்டிட்டு ஒரு பாத்திரத்தை அந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சு தானே ஐடியா தானே வந்துச்சு, முதல்ல எண்ணங்கள் தானே வந்துச்சு, அப்புறம் தானே பாத்திரம் வந்துச்சு. எண்ணங்கள் சூக்ஷ்மமாக இருக்குது, பொருள் ஸ்தூலமாக இருக்குது. இப்போது நீங்கள் எதை ஆகணும்னு நினச்சாலும் அடியானே தமிழ்நாடு ஞான பூமி ஆகணும்னு அந்த உதாரணத்தை வச்சே சொல்கிறேனே, இந்த எண்ணம் எந்த எண்ணம் இங்கே அறிவு ஆற்றல் மிக்க இந்த இனமானது வஞ்சிக்கப்பட்டிருக்கு, மெய்ப்பொருள் தெரியாமல் இருக்குது. இந்த ஞானத்தை அவன் ஞானம் அமிர்தம், அந்த அமிர்தத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஒரு கனவு இருக்கா இல்லையா? இது கனவு தான். முதல்ல அது கனவு தான். ஐடியா இருக்கும்போது செயல்படாமல் இருக்கும்போது அது கனவு தான். ஐடியாவாக இருக்குது, செயல்படாமல் இருக்குன்னா அது கனவு. இப்போ அதை நான் உற்று கவனிக்கிறேன், அதை சிந்திக்கிறேன், அதை மட்டுமே சிந்திக்கிறேன்னா அது விஸ்வரூபம் எடுக்கும், பார்ட்டிகள் ஆகும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விசேஷம். இதுதான் குவாண்டம் தியரியுடைய அடிப்படை பேஸு. அந்த எலக்ட்ரான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோமா நம்ம? அந்த எலக்ட்ரான்ஸு 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 60,000 மடங்கு அப்படியே மேன்மை பெறுமா. அது ஆயுசுன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் சித்தியாகணும்னா முதல்ல உனக்கு என்ன வேணும்னு தெரியணும், கிளாரிட்டி இருக்கணும். அப்புறம் அதில் பிரியம் இருக்கணும், எமோஷன் இருக்கணும். அப்புறம் அது இமேஜின் பண்ணணும். நீ செய்ய வேண்டியதை சொல்லாத. நம்ம சொல்லுவோம்ல, இது நடக்க போகிறத சொல்லுவோம். நீங்கள்லாம் ஜி சொல்கிறது நடக்குதுன்னு சொல்கிறீங்க, சொல்கிறது நடக்கலை, நடக்க போகிறதே சொல்கிறோம். அது சொல்கிறது நடக்கிறது பெரிய கிரியேஷன். அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது வேறு விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம், அது அப்புறமா பேசுகிறேன். நடக்க போகிறது சொல்கிறது ஈஸி, அது சொல்லிடலாம், அது ரொம்ப எளிமையான விஷயம். லாஜிக்கோடு பேசணும்னா அப்புறம் பேசுகிற சந்தர்ப்பம் வரட்டும் பேசுகிறேன். இப்போ அது முக்கியம் இல்லை. இது ரெண்டுமே மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இவர் சொல்கிறது நடக்குதா, நடக்க போகிறத சொல்கிறாருன்னா எல்லாருமே எல்லா ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. உங்களுக்காக நடத்தணும்னா, இவன் ஒரு காரியத்தை நடத்தணும்னா ஈஸ்வர சங்கல்பம் பண்ணுவாங்க. இந்த காரியத்தை நடத்தணுங்கிறதுக்காக அவங்களே தபஸ் பண்ணுவாங்க. அங்கே ஈஸ்வர கிருப்பையினால் அது நடக்கும். ஆனால் நம்ம நடத்துகிற மாதிரி தெரியும், ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் நடத்துகிற மாதிரி தெரியும். இது புரியுதா? நடக்க போகிறத சொல்கிறது ஈஸ்வர சங்கல்பத்தில் நடக்க போகுது, அதை இவங்க அறிகிறாங்க. அதனால் நடக்க போகிறது சொல்கிறது பரம்பொருடைய மனதை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, இந்த வண்டி செகண்ட் வேணும் வராது, சேராது, அதனால் அவர்கிட்ட லேண்ட்மார்க்கை சொல்லிவிடுங்க. அது என்னது அது வரப்போகிறது, நடக்க போகிறது சொல்கிறோம். அப்புறம் அது நடந்துடுச்சு, அப்புறமா ஒத்துக்கிறேன், ஆமாம் அவர் முன்னாடியே சொன்னார், நாங்கள் கேட்கல அப்படின்னு. நடத்துறது இருக்குல்ல, சொன்னது நடக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு தன்னுடைய தவ பலத்தை பயன்படுத்தணும். யார்? அந்த ரிஷியோ, அந்த சித்தரோ, அந்த யோகியோ, அந்த குருவோ இந்த காரியத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுவே ஈஸ்வர சங்கல்பம் தான். அங்கேயும் அவங்க பெருசாக செயல்பட மாட்டாங்க, நிஷ்காமியமாக தான் யோகமாக செயல்படுவாங்க, அது காரியம் நடந்துடும் வச்சுங்களேன். ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவங்க நடத்துகிற மாதிரி தெரியும். போட்டோம், இது 2 விஷயம் ஒரு லைட்டாக புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு விஷயத்தை கிளாரிட்டி இருக்கணும். உனக்கு என்ன தேவை? இப்போ ஒரு காரியத்தை நடத்தணும்னு சொன்னால் கிளாரிட்டி இருக்கணும், பிரியம் இருக்கணும், இமேஜினேஷன் இருக்கணும். அப்போ நீ செய்ய வேண்டியதை சொல்லாத, அதை பார், அதை காட்சிப்படுத்தி பார். அதை சொல்லி பார்க்காத, சொல்லி பார்த்தாலும் பிரபஞ்சம் மதிக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எண்ணம்.
எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி அது விஸ்வரூபம் எடுக்கும். ஐடியா சூக்ஷ்மமாக இருக்கிறது ஸ்தூலமாக மாறிடும். ஸ்தூலம் ஆக 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 கிளாரிட்டி வரும். நீ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண அந்த இடத்துல இறைவனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டால், அணுவாக இருக்கிறது தியானிக்க, உற்று கவனிக்க, ஃபோக்கஸ் செய்ய, அது பார்ட்டிக்கலாக மாறுது. அணுவாக இருக்கிறது, அதாவது சூக்ஷ்மமாக இருக்கிறது, சிந்திக்க, ஃபோக்கஸ் பண்ண, தியானிக்க, அது விஸ்வரூபம் எடுக்குதா? இது அடிப்படை ஃபிசிக்ஸ். இது இயல்பான விஷயம். இப்போ இந்த அணுவை சிந்திக்க, அந்த எண்ணத்தை சிந்திக்க, அணுங்கிறது எண்ணம்னு வச்சுங்களேன், அது வேவசாயம் வச்சுக்கலாம், எண்ணமாக வச்சுக்கலாம், அணுன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அணுன்னு இருந்துச்சுன்னா ஈஸியாக புரியும். அணு சிந்திக்க, ஃபோக்கஸ் பண்ண, கவனிக்க, அது விஸ்வரூபம் எடுக்குதா? விஸ்வரூபம் எடுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ஆக்கணும்னு நினச்சிங்களா அந்த அணுவை, உங்கள் எண்ணத்தை என்னவா ஆக்கணும்னு நினச்சிங்களே, அதுக்கான அல்காரித்தம்னு சொல்லக்கூடிய வழிமுறைகள் அத்தனையும் அமைச்சு கொடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குது. ஏபிஏ ஞாபகம் வச்சுங்க. அணு தியானிக்க, தியானிக்க பார்ட்டிக்கல். அணு தியானிக்க, ஃபோக்கஸ் பண்ண பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல் கண்டினியூவாக விஸ்வரூபம் எடுக்க அல்காரித்தம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வழிமுறைகளையும் கரெக்டாக சொல்லித் தருகிறது பிரபஞ்சம். இப்போ நீ சொல்லாத காட்சிப்படுத்தி பார், சொல்லாத காட்சிப்படுத்தி பார். இப்போ உங்களுக்கு எந்த ஆசை சொல்லுங்கள். இப்போ நான் குமரங்குன்றம் குரு பூர்ணிமா அன்னைக்கு உலக பிரசித்தி பெறணும், கும்பமேளா மாதிரி 1 கோடி சிஷ்யர்கள் முருகனை வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கிரிவலம் ஒரு சுற்றி நன்றி சொல்லிவிட்டு தன்னால் இயன்றது அந்த உண்டியலில் அவருக்கு காணிக்கை, குரு தட்சிணையாக அவருக்கு காணிக்கையை போட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு ஒரு காட்சியை அன்றாட சிந்திக்கிறேன். அன்றாட சிந்திக்கிறேன். அது மாதிரி நிறைய கனவுகள் இருக்குது. அருணகிரிநாதர் அரங்கம் 3 மாடியில் கீழே சுவாமிக்கு பூஜையும், முதல் ஃப்ளோரில் அன்னதானமும், 2வது ஃப்ளோரில் வெளியூர் யாத்திரிகர்கள் வந்தால் தங்கிறதுக்கான இடமும் அது காட்சிப்படுத்தி பார்க்குறேன். ராஜகோபுரம் காட்சிப்படுத்தி பார்க்குறேன். கந்தசஷ்டி விழாவை அந்த விஸ்வநாத ஐயர் வந்து எப்படி நடத்தணும்னு எனக்கு விவரம் தெரியாத வயசு அது. இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி விழா நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் சொல்ல எனக்கு காட்சியாக ஓடுது. அப்படியே நடந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டுருக்கு. ஆனால் காட்சிப்படுத்துறது இறைவன் தானாகவே அந்த சீனை போட்டுருவார் நமக்கு. நம்ம முயற்சியே பண்ண வேண்டாம். இது நிஷ்காமியமாக இருக்கிறதுனால, பரோபகார்த்தமாக இருக்கிறதுனால சுவாமியே நேரடியாக அந்த சீனை போட்டு கொடுத்துருவாங்க. இதே தான் ஒரு பிளாட்டை வந்து ஒரு டைரக்டர் என்ன பண்ணுறாரு, இமேஜின் பண்ணி டெவலப் ஆகி என்னவாகிறாரு, நடத்துகிறாரு, சினிமாவை நடத்துகிறாருன்னு வச்சுங்க. நீங்களும் அதுவாகிறீங்க பார்த்து. இப்போ அப்படி இருக்கிற எந்த விஷயமும் நடத்துறது எளிமையானது. ஏன்னா கனவும் நனவும் பெரிய விஷயம் இல்லை பிரபஞ்சத்துக்கு. இது கனவு, இது நனவுலாம் கிடையாது. அதனால் ஐ இமேஜினேஷன், சி கிளாரிட்டி, இ எமோஷன் எழுதிக்கங்க. ஐ imagination, see clarity, E emotion. இது 3 சேர்த்திங்கன்னா இந்த ஏபிஏன்னு சொன்ன அணு தியானிக்க பார்ட்டிக்கல் ஆகி அல்காரித்தம் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தருகிறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன்னு ஒரு 1000 ஆடியோக்கு முன்னாடி பேசியிருக்கோம். 1500 ஆடியோக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். ஆனால் அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதையெல்லாம் அடியேன் தேடி போகிறதில்ல.
இங்கே வேதத்தை விட்டே என்னால் வெளியில் வர முடியல. இதெல்லாம் தேட ஆரம்பித்தோன்னா எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக கொண்டு போயிடலாம். ஆனால் மக்களுக்கு புரியாமல் போயிடுமேன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சாதனையாளர்களாக இருக்கிற நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இதுதான் ஃபண்டமெண்டல் விஷயம். ஒரு காரியம் குரு சங்கல்பம் பண்ணால் சித்தியாகுதுன்னா அந்த கிளாரிட்டிங்கிறது சித்த சுத்தியாக இருக்கணும். பல கொள்கை பல குறிக்கோள் பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அதனால தான் ஃபோக்கஸ். இப்போ சொல்லாத காட்சிப்படுத்தி பார். உன்னுடைய கனவை சொல்லாத கனவை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ரகசியம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? எந்த தற்காரிகள் எதையுமே சொல்ல மாட்டாங்க. பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுவாங்களா? ஒரு இடம் வாங்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு நகை வாங்க போனாலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஃபயராக இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரியுது, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னுங்கும் போது தான் இப்போ தான் தெரியுது, அன்பாக பழகினவெல்லாம் இப்போல்லாம் ஈகோ அதிகமாக ஆகிடுது. போட்டோம் இதெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கலை, சிந்திக்கவும் பிடிக்கலை. ஆனால் இந்த கர்மா என்ன பண்ணுது, இறைவன் என்ன பண்ணுவார்னா, அங்கே தான் நீ இருந்து வரணும். நயவஞ்சகர்கள், துரோகிகள், ஏமாற்றுக்காரர்கள், காலை வாடுறவங்க, முதுகில் குத்துறவன், பின்னாடி பேசுகிறவன், புறம் பேசுகிறவன், அவன் நடுவில் தான் நீ வாழ்க்கை நடத்தணும். இதுதான் ஞானம். இது புரியுதா? நான் வந்து க்ளீனாக நான் ரோட்டில் வண்டி ஓட்டினேன்னா ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் ஒருத்தனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் வண்டி ஓட்டு போகணுன்னு சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. தப்பு. புரியுதா? நீங்கள் வண்டி ஓட்டினா கழுதை, குதிரை, எருமை மாடு, பன்னி எல்லாம் வரும். நீ அதுக்கிட்ட பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, சண்டை போடுறதுலாம் அர்த்தம் இல்லை. விலைக்கு தான் போகணும். எங்கள் ஹெச்ஓடி சொல்லுவார். எங்கள் ஹெச்ஓடி சொன்ன பல இதில் இது நின்றுச்சு மனசில், நீ விலைக்கு தான்டா போகணும் அப்படிம்பார். விலைக்கு தான் போகணும். நீ குறிக்கோளை நோக்கி போகிற, இடையில வர கழுத குதிரையோடையெல்லாம் பேசிட்டு கழுத பாசையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க முடியுமா? டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. மேன்மைக்கு போங்க, மேன்மை நிலை அடைங்க. அப்புறம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் தடையாக இருக்கிறதெல்லாம் நம்ம மேன்மையை நோக்கி போகிறோமா, அங்கேயே ஸ்டேக்னேட்டடாக கிடக்கிறோமா? ஸ்டேக்னேட்டடாக கிடந்தால் நாரி போயிடுவோம். ஓடுற தண்ணி பகுத்தா பானி நிர்மலான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது. ஓடுற நீர் புனிதமானது, சுத்தமானது. சாக்கடையாக இருந்தால் கூட ஓடுற தண்ணீராக இருந்தால் சுத்தமானதாக இருக்கும். ஏன்னா அது ஃபில்டராகி ஓடிட்டுருக்கு. அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் ஏற்கனவே பேசியிருக்கேன். இன்றைக்கி இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 குரு சங்கல்பம் பண்ணால் அது எப்படி சித்தி ஆகுது? அப்போ எந்த காரியத்தையும் சித்தி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இமேஜினேஷன், 2 கிளாரிட்டி, 3வது எமோஷன், பிரியம். இந்த 3 வார்த்தையை நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா அது அல்காரிதம் சொல்லக்கூடிய அணுவாக இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸு எண்ணமானது பார்ட்டிக்கலாக மாறி சூக்ஷ்மமாக இருக்கிறது ஸ்தூலமாக மாறி விஸ்வரூபம் எடுக்கிறது. அப்போ அறிவு பொருளாகிறது, சங்கல்பம் சித்தியாகிறது. அதுதான் சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்திக்கான குவாண்டம் ஃபிசிக்ஸ். இதுதான் சாரம். இந்த ஆதாரத்தை வச்சு தான் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. பெருசாக இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசுகிறேன். அடிப்படையாக உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான காரியத்தை சித்தி எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நீ சொல்லாத, இமேஜின் பண்ணு. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறிய அதை சொல்லாத, அதை இமேஜின் பண்ணு, காட்சிப்படுத்தி பார் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகன்னா, நம்ம மூளை சொல்லும்போது சும்மா இருக்கும்போது 0ல் இருந்தனா சொல்லும்போது கண்டிப்பாக 1% நடக்குமா? சொல்லிப்பார்ப்பா, வாய் விட்டு சொல்லுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, உனக்கு நீயே பேசு, உனக்குள்ளேயே சொல்லு அப்படி சொல்லுவாங்க. சொன்னால் 1% நம்மளுடைய நியூரான்ஸ் வேலை பார்க்குதுன்னு கேட்டால், மூளையினுடைய நியூரான்ஸ் 1% இமேஜினேஷன் பண்ணினீன்னா 60,000 மடங்கு மேன்மை பெறுதான் இந்த காரியத்தை சித்தி பண்ணுறதுக்கு. நல்லா புரிஞ்சு, அதிசூக்ஷ்மம் இது. ஒரு காரியத்தை நீ நடத்தணும்னு நினைக்கிறது 0, அதை சொல்கிறது, அதை பேசுகிறது 1%.
அதை இமேஜின் பண்ணால் 60,000 மடங்கு உன்னுடைய மூளை வந்து அதுக்கான அல்காரிதம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள். இப்போ நம்ம ஒரு டிவி, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு யூடியூப் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், கூகுளுக்கோ யூடியூபுக்கோ போகிறீங்கன்னு வச்சுங்க, யூடியூப்பில் எதை தேடுறீங்கன்னு ஒரு டைப் அடிக்கிறீங்களே, 1 2 வீடியோ வரதுக்குள்ளே ஒரு 10 வீடியோ அது சம்மந்தப்பட்ட விஷயம், அது பேர் தான் அல்காரிதம்னு பேர். நீ எதை சிந்திக்கிறேன்னு அதுக்கு தெரியுது. அதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் அது எடுத்து கொடுக்கும். அந்த வேலையை நீ ஃபோக்கஸ் பண்ண 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 இந்த வேவ்ஸாக இருந்த அணு சூட்சுமமாக இருந்தது ஸ்தூலமாகி விஸ்வரூபம் எடுத்து செயலாகிறது. அதனால் கனவு நனவு அங்கே ஒன்றும் கிடையாது, பெருசு சின்னதெல்லாம் கிடையாது, எதை நினச்சாலும் நடந்துடும். அதனால் திங்க் பிக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய நான் காலேஜ் படிக்கிறப்ப இதெல்லாம் தேடி தேடி படிச்சிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அது சந்தர்ப்பம் இருந்தால் அந்த கதவு திறக்கும். இப்போ சயின்டிஃபிக்காகவே கொண்டு போகலாம், அழகாக இருக்கும். மக்களுக்கு பாமரனுக்கு போய் சேராது, பயப்படுவாங்க. இப்போயே இன்றைக்கி பேசுனதே பல பேருக்கு புரியாது, சாதாரண விஷயந்தான். இப்போ எளிமையாக என்ன ஐஸுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இமேஜினேஷன், கிளாரிட்டி அண்ட் எமோஷன், ஏபிஎன்னு ஞாபகம் வச்சுங்க. அணு தியானம் பண்ண பார்ட்டிக்கல், தியானம் பண்ண அல்காரிதம். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காரியத்தை, எந்த காரியத்தை, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், ஒரு வீடு கட்டணும், உன்னால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி. நீ சங்கல்பம் பண்ணு, இமேஜின் பண்ணு, இமேஜின் பண்ணிக்கிட்டே வா. எதை வேணாலும் நீங்கள், அதுக்கு தான் 60,000 மடங்கு வல்லமை பெறுதுன்னு சொல்லுது. மூளை தாங்க எல்லாத்தையும் செயல்படுத்துறது. தலைமைச் செயலகம்னு பேர். தலையில் இருக்கிறதுனால தலைமை இல்லை. இந்த மொத்த நாடி நரம்புகள் 73,72,000 அப்படின்னு சில்லற நாடிகள் நரம்புகள் சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக பேசுகிறது 72,000 தான் பேசின்னு இருக்கோம். 60,000 மடங்குன்னா அதனுடைய ஆற்றல், மூளையினுடைய ஆற்றலை இமேஜினேஷனில் அவ்வளோ வேலை இருக்குது. அதனால் நீங்கள் எது ஆகணுமோ அதை நினச்சி பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை தான் கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னார். தூங்குவது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வது கனவுன்னு சொன்னார். தூக்கத்தில் வருவது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னு சொன்னார். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் சூட்சுமம் அங்கே இருக்கிற விஷயம். இது புரியுதா? இப்போ காரியத்தை இந்த மந்திரங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே மந்திரமாக இருக்கட்டும், இந்த மூல மந்திரமாக இருக்கட்டும், அது இந்த மந்திரத்தினால அந்த கதவு திறந்துடுத்து பாருங்கள் உங்களுக்கு. அம்பால நம்ம திரிபுராவை அவளுடைய மூல மந்திரம் 10 பீஜத்தை நம்ம சிந்திச்சா காரியங்கள்லாம் சித்தியாகும். இப்படி ஆகும், அப்படி ஆகணும். எப்படி சித்தி ஆகுங்கிறதுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொன்னால் தான் நீங்கள் உங்கள் லாஜிக்கு மூளை வேலை செய்யணும். உங்களுக்கு வேதம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க, வேதத்தில் ஒருத்தவன் சயின்டிஃபிக்காக சொன்னால் ஒத்துக்குவீங்க. அதனால் அதை கொஞ்சம் டச் பண்ணுறேன், அப்புறமா விசாரம் பண்ணுவேன். இதெல்லாம் விசாரம் பண்ணுவேன். இப்போ நேரம் இல்லை, இப்போ நேரமெல்லாம் அங்கே வீட்டுக்கு போயின்ட்டுருக்கு. 40 வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்குன்னு வேலை செய்கிறேன். என் 2 குழந்தைங்களுக்கும் தாஜ்மஹால் கட்டுறேன். எங்கள் அம்மாவுக்கு மேலே தாஜ்மஹால், 2 குழந்தைங்களும் கீழே. நீங்களும் கட்டுங்க, கட்டுவீங்க. பல பேர் கட்டி முடிச்சிட்டீங்க. ஆச்சா? என்ன ஆச்சு? சரி, நம்ம போர் அடிக்க வேணாம், இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ பீஜ மந்திரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் 85 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏழை முக்கால் தானே ஆரம்பித்தோம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் அருவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய்